பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். உலக சுற்றுலா தினத்தையொட்டி நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் ஒரு சிறப்பு நேர்காணலை கேட்க போறோம். இந்த நேர்காணல்ல நம்ம கூட இணைந்து சுற்றுலா பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பகிர இணைய இருப்பவர் யாருன்னா, நம்ம தமிழ்நாடு சுற்றுலாத்துறை வழங்கக்கூடிய சிறப்பு சுற்றுலா வழிகாட்டி விருது பெற்றுள்ள நம் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன் அவர்கள்தான் இந்த நேர்காணல்ல இணைய இருக்கிறாங்க. வாங்க நேயர்களே, நம்ம நேர்காணலை கேட்டு ரசிக்கலாம். இந்த நேர்காணலில் இவருடன் சந்தித்து உரையாடுபவர் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்கள். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் உலக சுற்றுலா தினத்தை நாம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் தமிழ்நாடு அரசு முதன்முறையாக அறிவித்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சிறந்த சுற்றுலா வழிகாட்டுக்கான விருதை பெற்றிருக்கக்கூடிய நமது ஊரைச் சேர்ந்த திரு எஸ் மணிகண்டன் அவர்கள் இப்பொழுது நம்மோடு இணைந்திருக்கிறார். முதல் முறையாக இந்த விருது தமிழ்நாடு அரசினால் இந்த வருடத்திலிருந்து வழங்கப்படுகிறது. அந்த முதல் விருதை பெறக்கூடிய நமது காரைக்குடி பகுதியைச் சேர்ந்த திரு எஸ் மணிகண்டன் அவர்கள் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார். மணிகண்டன் அவர்களை வரவேற்கும் விதமாக, அவருக்கு நாம் வணக்கத்தை தெரிவிக்கும் விதமாக, பாஞ்சோர் பென்வென்யூ மணிகண்டன். வணக்கம், போன்ஜூர். என்னுடைய பேர் மணிகண்டன். காரைக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலா வழிகாட்டியாக கடந்த 16 ஆண்டுகளாக சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு முதல் முறையாக இந்த தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை மூலமாக வழங்கக்கூடிய சிறந்த சுற்றுலா வழிகாட்டிக்கான விருது கிடச்சிருக்கு. அதில் ரொம்ப சந்தோஷம். அது சார்பாக நமது அழகப்பா பல்கலைக்கழக வானொலியிலிருந்து எனக்கு பேட்டி கேட்குறதுல ரொம்ப சந்தோஷம். மணிகண்டன், நாங்கள் உங்களுக்கு வணக்கம் சொன்னோம். நீங்கள் சொல்லும்போது வேறு மொழியில் பாஞ்சோர் என்று சொன்னீங்களே, அதற்கு என்ன அர்த்தம்? அது என்ன மொழி? போன்ஜூர் என்பது அப்படின்னா வணக்கம் அர்த்தம். இது ஃப்ரெஞ்சு மொழி. நான் ஃப்ரெஞ்சு மொழியில் எம்ஏ எம்ஃபில் பட்டம் பெற்றிருக்கேன். எனக்கு பொதுவாகவே இந்த அவார்டு கிடைச்சதுக்கு காரணமே இந்த ஃப்ரெஞ்சு மொழி பேசக்கூடிய சுற்றுலா வழிகாட்டியாக இருக்கிறதுனால எனக்கு இந்த விருது கிடச்சிருக்கு. அதுபோக நம்மளோட இந்த காரைக்குடி செட்டிநாடுவோட சிறப்பை நான் வரக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு ஆங்கிலத்திலையும் ஃப்ரெஞ்சு மொழியிலையும் சிறப்பாக எடுத்து சொல்கிறதுனால எனக்கு இந்த விருது கிடச்சிருக்கு. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமது மாவட்டத்துக்காண்டியும் நமது ஊருக்காண்டியும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வெளிநாட்டவருக்கும் ஃப்ரெஞ்சு மொழி பேசக்கூடியவர்களுக்கும் நம்ம அவங்க மொழியில் சொல்லும் போது அவங்கள இன்னும் தெளிவாக அதை ரொம்ப அர்த்தத்தோடு புரிஞ்சுக்குவாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. நமக்கும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வரலாற்றையும் அவங்களுக்கு சொல்லும்போது அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் தரும். ஒரு நம்மளோட புகழையும் பெருமையும் அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது கரெக்டான ஒரு மொழியாக இருக்கும். நல்லது மணிகண்டன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் இருந்து வெறும் 5 நபர்களுக்கு மட்டும் இந்த சிறந்த சுற்றுலா வழிகாட்டி விருது என்பது வழங்கப்பட்டிருக்கு. இது வெறும் ஃப்ரெஞ்சு அல்லது ஆங்கிலம் மற்றும் தெரிந்ததனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை ஃப்ரெஞ்சு மற்றும் ஆங்கிலம் தவிர பிற மொழிகள் வேறு என்னென்ன உங்களுக்கு தெரியும்? எனக்கு நான் என்னுடைய தாய்மொழி தமிழ் தான். நான் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மொழியில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது தான் இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சு மொழிகள் அஃபிஷியலாக படித்தேன். அதுபோக ஹிந்தி மொழியும் படிச்சிருக்கேன். எனக்கு தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, ஃப்ரெஞ்சு மொழியில் எம்ஏ எம்ஃபில் முடிச்சிருக்கேன். அது போக ஜெர்மன் மொழியிலையும் பட்டய சான்றிதழ் வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த சுற்றுலா பயணிகளோட அதிகமாக தொடர்பு இருக்கிறதுனால அவங்களோட அந்த ஃப்ரெஞ்சு மொழி பேசும்போது ஃப்ரெஞ்சு மொழியை தொடர்ந்து ஜெர்மன் மொழியும் மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதனால் அதையும் படித்தேன். அதை தாண்டி அடுத்து ஸ்பானிஷ் மொழியும் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதிகாரப்பூர்வமாக படித்தது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, ஜெர்மன். நான் ஃப்ரெஞ்சு மொழி கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராகவும் பகுதி நேர விரிவுரையாளராகவும் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நான் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். மணிகண்டன், இந்த சுற்றுலா வழிகாட்டியாக நீங்கள் பணியாற்றுவதை தவிர அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பகுதி நேர ஆசிரியராகவும் இருக்கிறீர்கள். இது தவிர வேறு எங்காவது நீங்கள் பணியில் இருக்கிறீங்களா? உங்களுடைய இந்த வருமானத்திற்கான வேறு வாய்ப்புகள் என்னவாக இருக்கிறது? காரைக்குடி மாநகரியில் அமைந்திருக்கக்கூடிய செட்டிநாடு பப்ளிக் பள்ளியில் ஃப்ரெஞ்சு ஆசிரியராக கடந்த 11 ஆண்டுகளாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். அதுபோக நமது அழகப்பா பல்கலைக்கழகத்திலும் கடந்த 8 ஆண்டுகளாக
பகுதி நேர பிரெஞ்சு மொழி கற்பிக்கும் கௌரவ விரிவுரையாகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நோக்கம் என்னென்னா, என்னுடைய மாணவர்களும் நான் இங்கே வந்து பொதுவாக வந்து அழகப்பா பல்கலைக்கழகத்தில் வந்து உணவு மேலாண்மை மற்றும் சுற்றுலா மேலாண்மை படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக சுற்றுலா ஃப்ரெஞ்சு மொழி நடத்துகிறதுக்காண்டி நான் முதல்ல இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு மொழியில் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸும் நாங்கள் இங்கே சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். அது போக இப்போ வந்து கடந்த 3 ஆண்டுகளாக நிறைய மாணவர்கள் முதல் மொழியாகவும் ஃப்ரெஞ்சு மொழியை வந்து தேர்வு செய்து படிக்கிறார்கள். மணிகண்டன், உங்களுடைய இந்த எழுச்சிக்கு, வாழ்வியல் முன்னேற்றத்திற்கு மொழிப்பாடம், தாங்கள் கற்றுக்கொண்ட மொழிப்பாடம் முதன்மையானதாக அமைந்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி. தங்களுடைய பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை நீங்கள் எங்கு நிறைவு செய்தீர்கள் என்று நமது நேயர்களுக்கு சொன்னால் அவர்களுக்கு கொஞ்சம் உந்து சக்தியாக இருக்கும் என்று எண்ணுகிறோம். அந்த வகையில் தாங்கள் பயின்ற பள்ளியினுடைய பெயர், அதே போல தாங்கள் பிரெஞ்சு கற்றுக்கொண்ட நிறுவனம், ஜெர்மன் கற்றுக்கொண்ட நிறுவனம், அதே போல இந்தி, ஆங்கிலம் கற்றுக்கொண்ட நிறுவனங்கள் குறித்து எங்களுக்கு விளக்கி சொல்ல முடியுமா? நான் என்னுடைய பள்ளி படிப்பை வந்து மானாமதுரை ஓவைசி மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரையும் படித்தேன். நான் 12ஆம் வகுப்பு வரையும் படிக்கும்போது நானும் 12ஆம் வகுப்பு வரைக்கும் வரலாற்று பாடத்தை ஒரு சப்ஜெக்டை எடுத்து படித்தேன். அதுக்கப்புறம் காலேஜில் போய் நான் வந்து புதுக்கோட்டை ஜேஜே காலேஜில் உணவக மேலாண்மை பிஹெச்எம் பேச்சுலர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தேன். அங்கே எனக்கு முதல் முறையாக ஃப்ரெஞ்சு மொழி கற்பிக்கப்பட்டது. எனக்கு பொதுவாக வந்து ஃப்ரெஞ்சு மொழி மேலே ஒரு நல்ல ஆர்வம். ஏன்னா ஃப்ரெஞ்சு நாடு வந்து ஒரு நல்ல வளர்ந்த நாடு. அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே உலகளவில் தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த மொழியை கற்றுக்கணும். அவங்க விளையாட்டுத்துறையிலையும் நல்லா இருப்பாங்க. அந்த மொழியை கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. காலேஜில் படிக்கும்போது ஃப்ரெஞ்சு மொழியில் வந்து நான் 2வது மார்க் எடுத்தேன். அந்த மார்க் எடுத்தது வந்து என்னை அப்படியே அடுத்த லெவலுக்கு நான் போகும்போது அடுத்த படிப்பு சுற்றுலாத்துறையில் மேலாண்மை பண்ணேன். அந்த மேலாண்மையிலையும் வந்து நான் தான் 2nd மார்க் ஃப்ரெஞ்சு மொழியில் எடுத்தேன். அந்த ஒரு ஆர்வம் என்னை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போனது. அதில் வந்து நான் வந்து எம்ஏ எம்ஃபில் ஃப்ரெஞ்சு வரைக்கும் படித்தேன். எம்ஏ எம்ஃபில் ஃப்ரெஞ்சு வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முழு நேரமாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃப்ரெஞ்சில் இருந்து படித்தேன். என்னுடைய பேராசிரியர் எல்லாருமே எங்களுக்கு நல்லபடியாக சொல்லிக் கொடுத்தாங்க. அதுபோக எனக்கு ஃப்ரெஞ்சு மொழி நடத்தக்கூடிய ஆசிரியர் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்தே வந்து 3 வருஷம் எங்களுக்கு நடத்தினாங்க. அதுபோக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்சு பேராசிரியர்களும் எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது போக நான் ஜெர்மன் மொழி வந்து மதுரையில் வந்து இறையியல் கல்லூரி, அரசரடியில் உள்ள இறையியல் கல்லூரியில் பட்டய சான்றிதழ் ஜெர்மன் மொழி படித்தேன். அதுவும் எனக்கு என்னுடைய வாழ்க்கையே இன்றைக்கி வந்து இந்த வெளிநாட்டு மொழிகள் தான் என்னுடைய வாழ்வாதாரமாக இன்றைக்கி இருக்குது. மொழிகள் நம்ம நிறையா கற்றுக்கிறதுனால நம்ம உலகத்தரத்தில் உலக மக்களோட ஒரு பெரிய தொடர்பில் இருப்போம். அது நமக்கு வாழ்வாதாரமும் கிடைக்கும். அதுபோக ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த பன்மொழி புலமை என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை தந்திருப்பதில் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஏனென்று சொன்னால், தமிழக அரசு முதன்முறையாக வழங்க ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த சிறந்த சுற்றுலா வழிகாட்டி விருது என்பது ஏற்கனவே வளர்ந்துவிட்ட நகரங்களாக இருக்கக்கூடிய சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி மற்றும் மதுரையில் இருக்கக்கூடிய 4 வழங்கப்படும் நிலையில் ஒரு சாதாரண ஒரு கிராமப்புற பின்புலம் கொண்ட காரைக்குடி போன்ற ஒரு நகரத்தில் வசிக்கக்கூடிய மணிகண்டன் போன்றோருக்கும் இந்த விருது கிடைப்பதற்கான காரணம் அவருடைய பன்மொழி ஆளுமை என்பது நம்மளுக்கு இங்கு நன்றாக புலப்படுகிறது. தனது பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை மிக எளிமையாக தமிழ் வழியில் ஆரம்பித்து பிறகு தான் கற்றுக்கொண்ட பிரெஞ்சு மொழியினுடைய ஆளுமை அவரை ஏற்றுக்கொள்ள செய்து அதன் வழியாக பிரெஞ்சை பயின்று பிறகு பிரெஞ்சின் வழியாக ஜெர்மன் மொழியையும் படித்திருக்கிறார். அப்படி ஒரு 5 மொழி இன்று எழுத, படிக்க மற்றும் பிறருடன் உரையாட தெரிந்திருக்கக்கூடிய திரு எஸ். மணிகண்டன் அவர்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசினுடைய மிகச்சிறந்த சுற்றுலா வழிகாட்டு விருது என்பது கிடைத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு செயல். இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திரு எஸ். மணிகண்டன் அவர்கள் இன்றைய தேதியில் அந்த விருதினை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சித்துறையின் வாயிலாக இந்த விருதை இன்று சென்னையிலே பெறுகிறார். அவருக்கு மீண்டும் ஒரு முறை நாம் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த சுற்றுலா வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அவரது வாழ்க்கையில் இந்த சுற்றுலா வழிகாட்டிக்கான அந்த வாய்ப்பை அவர் எப்படி பெறுகிறார் என்று அவர் வாயிலாகவே நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். நான் வந்து முழு நேரமாக ஒரு பள்ளியிலும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் என்னுடைய ஓய்வு நேரங்களிலும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நான் கானாடுகாத்தான், ஆத்தங்குடி போன்ற பகுதிகளுக்கு சென்று அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டியாக பணிபுரிகிறேன். அதுபோக சில முக்கியமான நபர்கள், வெளிநாட்டு நபர்கள், முக்கியமான நபர்கள் வரும்போது என்னுடைய பேராசிரியர் மூலமாகவும் அல்லது தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மூலமாகவும்
அல்லது சுற்றுலா திருச்சியில் இருக்கக்கூடிய சவுத் டூரிசம், சோழன் டூரிசம், அரவுண்ட் த வேர்ல்டு டூரிசம், அது மாதிரி நிறையா சுற்றுலா முகவர்கள் வந்து அவங்களுடைய விருந்தினர் வருகையை வந்து நமக்கு காரைக்குடியில் வர்றதை வந்து நமக்கு தெரியப்படுத்துவாங்க. அதில் முக்கியமான விருந்தினர் வரும்போது நம்ம அவங்களோட கூட இருந்து அவங்கள ஃப்ரெஞ்சு மொழியில் வந்து வழிகாட்டி சுற்றுலா நடத்தி நம்ம போகும்போது சுற்றுலா வழிகாட்டியாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். அதுபோக ஒரு சில முக்கியமான விருந்தினர் வரும்போது தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறையை நமக்கு வந்து அறிவிப்பார்கள். இந்த மாதிரி அவங்க வராங்க, நீங்கள் போய் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், கைட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்வாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி தவிர்க்க முடியாத அலுவல்கள் இருந்தாலும் அவங்க மாதிரி பணிகள் வரும்போது நான் சில விடுப்பு எடுத்து தான் கண்டிப்பாக நான் போய் அதை போய் அட்டன் பண்ணுவேன். இது நமக்கு வந்து ஒரு நமக்கும் நம்ம நாட்டுக்கும் நம்மளுடைய மாநிலத்துக்கும் ஒரு ஒரு சிறப்பான விஷயமா இருக்கிறதுனால நான் அதை விடாமல் 16 வருஷமாக அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஓகே மணிகண்டன், மிக சிறப்பாக உங்களது அனுபவத்தை எங்களிடம் பகிர்ந்து வருகிறீர்கள். இந்த பகுதியானது, குறிப்பாக காரைக்குடி பகுதியானது உலக அளவில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை தன் வண்ணம் கவர்ந்து இழுக்கக்கூடிய பல அரிய பண்புகளை கொண்ட கலாச்சாரத்தை உடைய ஒரு பகுதி. அந்த வகையில் ஒரு 5 மொழிகளுக்கு மேலாக அறிந்த, பேசத் தெரிந்த, உரையாடத் தெரிந்த ஒரு நபர் இந்த பகுதியில் ஒரு சுற்றுலா வழிகாட்டியாக இருந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு நமது செட்டிநாடு பகுதியினுடைய பண்புகளை மிகச் சிறப்பாக எடுத்து விளம்பி வருகிறார். அவருக்கு செட்டிநாடு பகுதி மக்களின் சார்பாகவும் அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலியின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து, இப்போ மணிகண்டன் அவர்களிடம் மிக முக்கியமான ஒரு கேள்வி. நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த 5 மொழிகள் எழுத படிக்க நீங்கள் முறையாக கற்றுக்கொண்டீர்கள். வகுப்பறையில் இந்த மொழியை கற்றுக்கொள்வதிலும் அதை இந்த மொழி தெரிந்த பிறரிடம் பேசுவதால் ஏற்படக்கூடிய மேம்பாடு குறித்து, அது எவ்வாறு உங்களுடைய அந்த மொழியை வந்து மேலும் பண்படுத்துவதற்கு பயன்படுகிறது என்பது குறித்து நமது வானொலியினுடைய நேயர்களுக்கும், குறிப்பாக பிற தேச மொழிகளை பயின்று வரக்கூடிய நமது மாணவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் வகுப்பறையில் கற்றுக்கொள்ளக்கூடிய மொழிக்கும் நீங்கள் ஃபீல்டில் போய் அந்த மொழி தெரிந்தவர்களோட உரையாடக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய மொழியினுடைய மேம்பாடு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக நல்ல ஒரு கேள்வி. நம்ம என்னதான் வகுப்பறையில் நம்ம போய் படித்தாலுமே அவங்களுடைய வாய்வழி பேச்சு மொழி, வாய்மொழி பேச்சுங்கிறது வந்து கொஞ்சம் மாறுபடத்தான் செய்யும். அது நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சுக்கொள்கிறதுக்கு. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன்ஸ் பேசுகிற இங்கிலீஷ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பிரிட்டிஷ் பீப்புள் பேசுகிற இங்கிலீஷ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மாதிரி வெக்காபுலரி சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அது மாதிரி ஃப்ரெஞ்சு மொழியிலையும் ஃப்ரான்ஸ் தேசத்துலேருந்து வரக்கூடிய ஃப்ரெஞ்சு மொழி பேசக்கூடியவங்களுக்கும் கனடாவிலேருந்து வரக்கூடிய ஃப்ரெஞ்சு மொழி பேசக்கூடியவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் புரிகிறது கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில வரக்கூடிய விருந்தினர்கள், நம்மளுடைய சுற்றுலா பயணிகள்கிட்ட நம்ம கொஞ்சம் பணிவாக நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியலை, கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க திருப்பி சொல்லுவாங்க. நம்ம திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு அது ஒரு பெரிய சவாலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் ஓவர் கம் பண்ணி வந்து இன்றைக்கி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபாரின் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் பேசக்கூடிய ஒரு சுற்றுலா வழிகாட்டியாக இருக்கேன். இது மூலம் என்ன அப்படின்னா நம்மளுடைய காரைக்குடி செட்டிநாடு பாரம்பரிய பங்களாக்களையும், காரைக்குடி காட்டன் சாரீ, ஆத்தங்குடி டைல்ஸு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு நிறைய காரைக்குடி செட்டிநாடு வந்து ஒரு சுற்றுலா பொக்கிஷம்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நம்மள்ட்ட நிறையா விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அவங்களோட மொழியில் நம்ம வந்து அதை எடுத்து சொல்லும்போது நமக்கும் அந்த நாட்டவருக்கும் வெளிநாட்டவருக்கும் ஃப்ரெஞ்சு மொழிக்காரவங்களுக்கும் ஜெர்மன் மொழிக்காரவங்களுக்கும் ஆங்கிலம் பேசக்கூடியவங்களுக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு வருது. நம்ம மேலே ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக அவங்களுக்கு உருவாகும். நன்றி மணிகண்டன். இந்த ஆண்டிற்கான 2022 ஆண்டிற்கான உலக சுற்றுலா தின சிறப்பு விருதுகளை பெறக்கூடிய விழா இன்று நடைபெறுகிறது சென்னையில். நமது தமிழ்நாடு அரசின் சுற்றுலா மேம்பாட்டுத்துறை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த விழாவிலே பங்கேற்று விருதுகளை பெற இருக்கக்கூடிய திரு எஸ் மணிகண்டன் நமது காரைக்குடி பகுதியைச் சேர்ந்த சுற்றுலா வழிகாட்டி, மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா வழிகாட்டி என்கிற விருதினை பெறுகிறார். அவருக்கு மீண்டும் ஒரு முறை நாம் அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலியின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்து அவருக்கு நன்றியை உரித்தாக்கும் விதமாக அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த 2 வேறு மொழிகளில் அவருக்கு நன்றியை தெரிவிப்போம். டாங்கி மெஸ்ஸி. டாங்கி என்பது
ஜெர்மன் மொழியில் நன்றி என்று கூறுவது, அதே போல் மெஸ்ஸி என்பது பிரெஞ்சு மொழியில் அவருக்கு நன்றியை தெரிவிப்பது. நன்றி மணிகண்டன். நன்றி, தேங்க்யூ, தன்யவாத், மெர்சி, தேங்க்யூ, கிராசியாஸ்.